தாவேக தலைவர் விஜய் டெல்லி கிளம்பிட்டாரு. அதுவும் பிரைவேட் ஜெட்ல தான் போயிருக்காரு. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா இந்தியாவுடைய அரசியல் சாணக்கியரை பார்த்து மீட் பண்ண போறாரு. கூட ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருப்பாரு. இந்த விஷயத்துல கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசுவதற்கு, விஜய்க்கு சில விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு பவன் கல்யாண் கூட இருப்பாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. பவன் கல்யாண் நேரடியா அங்க போய் கலந்துக்க போறாரா இல்லாட்டி விர்ச்சுவலா அவர் வந்து கலந்துக்க போறாருன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா நல்ல செய்தி வரும். ஆனா இதையே பொறுத்து கொள்ள முடியாத சில திமுக இருக்கக்கூடிய 3ஆம் தர ஐடி விங்ல சேர்ந்தவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, டிவிகே மாதிரி ஐடி ஓபன் பண்ணிக்கிட்டு எங்களை திட்டுறது, பாஜக அண்ணா திமுக திட்டுறது. அடுத்து பாஜக அண்ணா திமுக மாதிரி ஐடி கிரியேட் பண்ணிட்டு டிவிகே போய் திட்டுறது. இப்பவே இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிவிகே இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, நீங்க எந்த ஐடி இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பேசுறாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க. அந்த ஐடியா போய் பாருங்க, எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் எல்லா ஐடியும் 2-3 மாசத்துக்குள்ள இல்லாட்டி 1 மாசத்துக்குள்ள தான் ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து எந்த ஒரு டிபியுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு யாரோட போட்டோவை எடுத்து வச்சிருப்பானுங்க, இல்லாட்டி பிஜேபினா பிஜேபி போட்டோ வச்சிருப்பாங்க, டிவிக்கேனா டிவிக்கே மாதிரி போட்டோ வச்சிருப்பாங்க. தவிர்த்து யாரோட இண்டிவிஜுவலோட போட்டோஸையும் வச்சிருக்க மாட்டாங்க. இதுல நீங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் ஃபேக் ஐடியில இருந்து தான் கூட்டணியை வந்துட்டு ஜெல்லாக விடாம இது ஒரு டெக்னிக்னு சொல்லிட்டு காந்தி காலத்து டெக்னிக்கை இந்த டிஎம்கே இருக்கக்கூடியவங்க சில்லறத்தனமா பண்ணுவாங்க. அதுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இப்பவும் சொல்றோம், 2026 நம்மளோட ஒரே கொள்கை திமுக எனக்கூடிய தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புறது தான். வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் கிடையாது, ஜென்மத்துக்கும் திமுக எந்திரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். டிவிகேல இருந்து, பாஜக இருந்து, பாமக இருந்து, அண்ணா திமுக இருந்து, பொதுமக்கள் இருந்து எல்லாருமே இந்த திமுகனால பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் சிந்திச்சு செயல்படுவோம்.